Hello student, 10th standard, exercise 3.9. 3.9ல இந்த 7 சம்மையும் குறிப்பிங் மாடலை பேஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். கொஸ்டினில் நமக்கு வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க? எல்லா இதுலேயுமே பாருங்கள் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்குது. இல்லை சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா சி பை ஏ. அப்போனா நமக்கு இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் என்னென்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏக்கான வேல்யூ தெரியணும், பிக்கான வேல்யூ தெரியணும், சிக்கான வேல்யூ தெரியணும். இந்த 3 அன்னோன்ஸ் நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா வந்து நம்ம இதுக்கான ஆன்சரை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ நமக்கு வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 28 ஈக்குவல் 0. இதில் இந்த எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்குல்ல, கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இந்த எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாட்டி இங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூத்தை நம்ம என்ன செய்யணும் வந்து ஏன்னு சொல்லி அசீவ் பண்ணிக்கணும். அப்போ ஏ ஈக்குவல் 1, பி ஈக்குவல் என்ன பண்ணால் எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 3 இருக்குது. இப்போ பி ஈக்குவல் 3. நெக்ஸ்ட்டு சிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் அந்த சிம்பிளோடு எடுக்கணும். அந்த சிம்பிளோடு நம்ம எடுக்கணும். கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் சி ஈக்குவல் மைனஸ் 28. சப்டிஷன் நம்பர் 1ல் ஏ ஈக்குவல் 1, பி ஈக்குவல் 3, சி ஈக்குவல் மைனஸ் 28. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம். இதே மாதிரி சப்டிஷன் நம்பர் 2 பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லைன்னா அது 0ன்னு சொல்லி நம்ம அசீவ் பண்ணிக்கணும். இப்போ இது சப்டிஷன் நம்பர் 2ல் ஏக்கான வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணலாமா? ஏ ஈக்குவல் எக்ஸ்கனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லாட்டி ஒன்று இருக்கிற அர்த்தம் 1. நெக்ஸ்ட்டு எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் தான் பி. அப்போ பி ஈக்குவல் 3. இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு எதுவுமே இல்லை. அப்போ சி ஈக்குவல் வந்து 0ன்னு சொல்லி எழுதிக்கலாம். நீங்கள் வேணால் இப்படி எடுத்து ரைட் பண்ணுறதா ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 0 ஈக்குவல் 0ன்னு சொல்லி எடுத்து ரைட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். தேவையில்லைனா அதை விட்டுடலாம். சப்டிஷன் நம்பர் 3 பாருங்கள். இங்கே டினாமினேட்டர் வேல்யூ இருக்குது. ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை மாற்றினா அந்த டினாமினேட்டர் வேல்யூ நம்ம வந்து ரிமூவ் பண்ணும். அப்போ டினாமினேட்டர் வேல்யூ இருக்கிற ஹையஸ்ட் ஆர்டர் வந்து ஏ ஸ்கொயர் ஹையஸ்ட் ஆர்டர் இருக்குது. இப்போ மல்டிபிள் ஆஃப் ஏ ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணுவோம். ஏ ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணால் இங்கே 3a ஸ்கொயராக மாறும். 3a ஸ்கொயர். அங்கே ஏ ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணும்போது கீழே ஒரு ஏ இருக்குது. அப்போ வந்து மேலே ஒரு ஏ இருக்கும். ப்ளஸ் ஏ மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் ஏ. நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயரும் டிவைட் ஆயிரும். அப்போ என்னன்னா 10 கிடைக்கும். அந்த 10 ஈக்குவலுக்கு எந்த சேர்க்கும்னா -10 ஈக்குவல் வந்து 0வாக மாறும். அதாவது இங்கே கீழே வேணா உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்கள். 3 ப்ளஸ் 1 டிவைடிங் பை ஏ இருக்குது. ஏ ஈக்குவல் 10 டிவைடிங் பை ஏ ஸ்கொயர் இருக்குது. ஏ ஸ்கொயர். இப்போ மல்டிபிள் ஆஃப் ஏ ஸ்கொயர்னு சொல்லும்போது 3a ஸ்கொயராக மாறுது. 3a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிவைடிங் பை ஏ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் 10a ஸ்கொயர் டிவைடிங் பை ஏ ஸ்கொயராக மாறுது. இப்போ எதாவது டிவைட் ஆனால் ஏ ஸ்கொயரும் டிவைட் ஆயிரும். நெக்ஸ்ட் இதில் ஒரு ஏ போக இங்கே ஒரு ஏ இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன இருக்குன்னா 3a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ. நெக்ஸ்ட் 10 எந்த சைடுனா -10 ஈக்குவல் 0. இதைத்தான் நம்ம இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருக்குது. இப்போ ஏக்கான வேல்யூவை நம்ம ரைட் பண்ணிடலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஆல்ரெடி இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குனால நம்ம கேபிட்டல் ஆக்கில் எடுத்துலாம். அப்போ கேபிட்டல் ஏக்கான வேல்யூ, அதாவது ஏக்கான வேல்யூ ஏ ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் இல்லைனா 3. பிக்கான வேல்யூ வந்து ஏனுடைய கோஎஃபிஷியன்ட் ஏனுடைய கோஎஃபிஷியன்ட் ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு எடுத்தோம். நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா வந்துடும். சி ஈக்குவல் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து -10. சப்டிஷன் நம்பர் 4ல் பாருங்கள். 3y ஸ்கொயர் -y -4 ஈக்குவல் 0. ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ தான் நமக்கு ஏ. அப்போ ஏ ஈக்குவல் 3. பி ஈக்குவல் ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து -1. அதாவது ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஒய் இங்கே எடுத்துக்கோங்க. ஒன்றுமே இல்லாட்டி இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த சிம்பிளோடு இருக்கணும். -1. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் -4. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் 3.25ல் பாருங்கள். 3.25ல்
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 65 ஈக்குவல் 0 ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருக்குது. அதனால் ஏ ஈக்குவல் நம்ம ரைட் பண்ணிடலாம். ஏ ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஒன்று மேலாட்டி ஒன்று இருக்குன்னு அர்த்தம். பி ஈக்குவல் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ சிம்பிளோடு எடுக்கணும் 8. சி ஈக்குவல் கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த சிம்பிள் -65 அதுலேயே சப்டிஷன் நம்பர் 2 பாருங்கள். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 7 ஈக்குவல் 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயனுடைய கோஎஃபிஷியன்ட் எழுதி நமக்கு ஏ ஈக்குவல் 2, பி ஈக்குவல் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 5, சி ஈக்குவல் கான்ஸ்டன்ட் டேர்ம் 7. அதுலேயே சப்டிஷன் நம்பர் 3 பாருங்கள். kx ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2k³ ஈக்குவல் 0 ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ளதான் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. அப்போனா ஏ ஈக்குவல் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயனுடைய வந்து கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து கேயாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது, எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எக்ஸ் இங்கே இருக்குது. எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் கே ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் கே ஸ்கொயர். அப்போ பி ஈக்குவல் மைனஸ் கே ஸ்கொயர், பி ஈக்குவல் மைனஸ் கே ஸ்கொயர். சி ஈக்குவல் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே பாருங்கள், இதுதான் கான்ஸ்டன்ட் டேர்ம், இது டோட்டலாக சேர்ந்தது கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போனா சி ஈக்குவல் -2k³. எல்லா சம்லையும் ஏக்கான வேல்யூ, பிக்கான வேல்யூ, சிக்கான வேல்யூவை ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஃபார்முலாவை சால்வ் பண்ணி நம்ம ஆன்சரை ரைட் பண்ணிடலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஃபார்முலா sum of the roots equal minus b by a, minus b by a. b கான வேல்யூ இங்கே எனக்குனா 3 இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ -3 டிவைடிங் பை a கான வேல்யூ 1, அப்போ sum of the roots கான வேல்யூ -3. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கான வேல்யூ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கான ஃபார்முலா c by a, c கான வேல்யூ -28, a கான வேல்யூ 1, அப்போ ஈக்குவல் -28. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஆன்சர் -3, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஆன்சர் -28. சப்டிஷன் நம்பர் 2ல் பாருங்கள். சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஃபார்முலா -b by a, அப்போ இங்கே மைனஸ் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அங்கே வந்து பிக்கான வேல்யூ 3, ஏக்கான வேல்யூ டிவைடிங் பை 1 ஈக்குவல் -3. சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கான வேல்யூ -3. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கான வேல்யூ ஃபார்முலா வந்து c by a, சிக்கான வேல்யூ என்னன்னா வந்து 0, ஏக்கான வேல்யூ 1, 0 டிவைடிங் பை 1, 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் நமக்கு 0வே கிடைக்குது. சப்டிஷன் நம்பர் 3 பாருங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஃபார்முலா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் -b by a, பிக்கான வேல்யூ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, அப்போ -1, ஏக்கான வேல்யூ வந்து 3 இருக்குது, அப்போனா 1 டிவைடிங் பை -1 டிவைடிங் பை 3. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஃபார்முலா c by a, சிக்கான வேல்யூ -10, ஏக்கான வேல்யூ வந்து 3, ஏக்கான வேல்யூ 3. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஆன்சர் -1 டிவைடிங் பை 3யும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஆன்சர் -10 டிவைடிங் பை 3யும் கிடைக்குது. சப்டிஷன் நம்பர் 4ல் பாருங்கள். சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஃபார்முலா -b by a, பிக்கான வேல்யூ -1, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ஆல்ரெடி டைரெக்டாக 1 டிவைடிங் பை ஏக்கான வேல்யூ 3, சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கான வேல்யூ 1 டிவைடிங் பை 3. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கான வேல்யூ பார்த்தலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஃபார்முலா c by a, சிக்கான வேல்யூ -4, ஏக்கான வேல்யூ 3, இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஆன்சர் 1 டிவைடிங் பை 3, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஆன்சர் -4 டிவைடிங் பை 3. எக்ஸாம்பிள் சம் 3.25ல் பாருங்கள். சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஃபார்முலா -b by a, பிக்கான வேல்யூ வந்து 8, அப்போ -8, ஏக்கான வேல்யூ 1 டிவைடிங் பை 1, அப்போ ஈக்குவல் -8. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஃபார்முலா c by a, சிக்கான வேல்யூ -65, ஏக்கான வேல்யூ 1 ஈக்குவல் -65 சொல்லி நம்ம எடுத்துடலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஆன்சர் -8, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஆன்சர் -65. சப்டிஷன் நம்பர் 2ல் பாருங்கள். சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஃபார்முலா
minus b by a minus b by a. b கான வேல்யூ 5 minus 5. a கான வேல்யூ 2. அப்போ minus 5 dividing by 2. Product of the roots கான ஆன்சர் c by a. c கான வேல்யூ 7. a கான வேல்யூ 2. அப்போனா sum of the roots கான ஆன்சர் minus 5 dividing by 2. Product of the roots கான ஆன்சர் 7 dividing by 2. Subdivision number 3 பாருங்க. Sum of the roots கான ஃபார்முலா minus b by a equal இங்கே b கான வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க minus k square. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ டைரெக்டாக ரைட் பண்ணலாம் k square டிவைடிங் பை a கான வேல்யூ k. அப்போனா இங்கே ஒரு கேயும் இதில் ஒரு கேயும் டிவைட் ஆயிரும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஈக்குவல் கே கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஆன்சர். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஃபார்முலா சி பை ஏ. சிக்கான வேல்யூ இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 கே கியூப் டிவைடிங் பை ஏக்கான வேல்யூ கே இருக்குது. அப்போனா இதில் கேயும் இதில் ஒரு கேயும் டிவைட் ஆயிரும். அப்போனா ஆன்சர் என்னக்குன்னா மைனஸ் 2 கே ஸ்கொயர்னு சொல்லி கிடைக்குது. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஆன்சர் கேயும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஆன்சர் மைனஸ் 2 கே ஸ்கொயரும் கிடைக்குது. குரூப்பிங் மாடலை பேஸ் பண்ணி இந்த 7 சமையும் ஒரே நேரத்தில் எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். குரூப்பிங் மாடல் பப்ளிக் டயத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சாப்டரை கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த குரூப்பிங் மாடல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரூப்பிங் மாடல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.